எனது அன்பு நேயர்களே, வணக்கம். உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் சிம்மராசி அன்பர்களே, உங்களை இந்த பதிவிற்கு அன்போடு வரவேற்கின்றேன். 2026 ஜனவரி 7 துவங்கி 14 வரை மார்கழி மாதத்தினுடைய அந்த கம்ப்ளீட் மார்கழி மாதம் வரை, விஸ்வாவசு வருடத்தினுடைய மார்கழி 23 துவங்கி மார்கழி முடிய 30ஆம் நாள் வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை உங்களுக்கு இந்த பதிவிலே கணித்து தருகின்றேன். அன்பு சிம்மராசி அன்பர்களே, சிம்மம் என்றாலே ஒரு ஆட்சி செய்யக்கூடிய, ஆளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இருக்கும். அதற்கான தொடர் முயற்சி இருக்க வேண்டும். அப்போது வெற்றி என்பது இருக்கும். இந்த நாட்கள் முழுவதும் 14 ஜனவரி வரை பார்க்கும்போது மார்கழியில ராசிநாதன் சூரியன், ராசியிலே கேது, ராசிநாதன் சூரியன் 5ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார். தனியாக அல்ல, ஒரு பெரிய கூட்டணியோடு செவ்வாய், புதன், சுக்கிரன் என்று அமர்ந்திருக்கிறார். அதனால் ஒரு பணம் வேண்டும் என்றால் ஏதேனும் ஒரு அலைச்சல் இருக்கும். ஒரு தன லாபம் வேண்டும் என்றால் ஒரு அலைச்சல் இருக்கும். அலைச்சல், ஒரு உழைப்பு, ஒரு வெற்றியை நோக்கி போகும்போது ஏதோ ஒரு அசிங்கம், ஒரு அவமானம் எல்லாம் இருந்தாலும் கூட அந்த வெற்றியை நோக்கிய பயணம் என்பது தொடர் பயணமாக இருக்க வேண்டும். உங்களை உயரத்திற்கு சென்று விடுவீர்களோ என்று வேவு பார்க்கக்கூடிய அமைப்பு இந்த கிரகநிலைகள் தருகிறது. நீங்கள் உயரத்தான் போகிறீர்கள் என்பதை அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்லித்தான் தெரிய வேண்டும் என்று அல்ல. ஆகையினால் உயர முயற்சிக்கும் போது சில அசிங்கம், சில அவமானம் இருக்கும். ஆகையினால் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை கூட மற்றவர்களுக்கு தெரியாதது என்று நீங்கள் சொல்லக்கூடாது. அவர்களுக்கு தெரியவில்லை என்றால் உங்களுக்கு தெரிந்திருக்கிறது அந்த விஷயம் என்றால், ஒரு நாலேஜ் உங்களிடம் இருக்கிறது என்றால் அதை தக்க வைத்துக் கொள்ள அல்லது அதை ஷேர் செய்வதில் கூட கவனமாக இருக்க வேண்டும். பொதுவிலே கல்வித்தீயை பரவவிட்டால் உலகமே வெளிச்சமாகும் என்பார்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தெரிந்த விஷயத்தை நீங்கள் அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுத்தீர்களே ஆனால் ஒரு போட்டி, ஒரு பொறாமைக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை இருக்கும். ஆகையினாலே கவனம். சரி, விவேகம் பெற்று விஸ்வரூபம் எடுப்பீர் என்று தந்திருக்கின்றேன். கடகத்திற்கும் அதே தலைப்பு இருக்கிறது, உங்களுக்கும் அதே தலைப்பு இருக்கிறது என்றால் இரண்டிற்கும் பொதுவிலே ஏதேனும் இருக்கிறதா என்றால், இந்த வாரத்தில பார்க்கும்போது சந்திரன் 12ஆம் இடத்து அதிபதி உங்களுடைய ராசிக்கு வந்து இந்த நாட்களில இருப்பார். அதாவது 7, 8 ஆகிய நாட்களில் பார்க்கும்போது சந்திரனானவர் 12ஆம் இடத்திற்கு கடகராசிக்கான அதிபதி உங்களுடைய ராசியில இருந்து கேதுவோடு இணைந்திருப்பார். இப்போது மனதை மயக்கக்கூடிய விஷயங்கள் நடக்கும். அப்போது சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க வேண்டும். அதாவது எந்த விதமான பேராசைக்குள்ளும் சென்று சிக்கிவிடக் கூடாது. ஆனால் பூர்வ ஜென்ம புண்ணியம், காதல், கல்வி, மாணவர்களான கல்வி என்றால் செவ்வாய் மற்றும் சூரியன், புதன் இவையெல்லாம் ஒன்றிணைந்திருக்கக்கூடிய நிலைகளில ஒரு சில அற்புதம் இருக்கிறது. அது எப்படி என்றால், தர்ம கர்மாதிபதிகள் ஒன்றாக இணைந்திருக்கும் போது எப்படியோ உங்களுடைய கடமையை விடாமுயற்சியோடு இந்த நாட்களில் செய்யும் போது யார் என்ன வேணாலும் சொல்லட்டும், நம் கடமை சரியான முறையிலே, சீரிய முறையிலே நம் சிந்தனையை செலுத்தி வெற்றிக்கான வழியிலே செயல்படுவோம் என்றால் வெற்றி நிச்சயம். அதேபோல் சூரியன், சந்திரன், செவ்வாய் தரக்கூடிய திரிலோச்சன யோகத்தில துவங்கக்கூடிய இந்த நாட்கள் எதிரிகளை வீழ்த்தக்கூடிய தெம்பு, தைரியமும் தரும். அது மட்டுமல்லாமல் குருமங்கல யோகத்தினுடைய அற்புதம் இந்த நாட்கள் முழுவதுமே உங்களுக்கு இருக்கிறது. குருமங்கலத்தினுடைய சிறப்பு, பூர்வ புண்ணிய நிலைகளிலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய சொத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். 4ஆம் இடத்து அதிபதி உங்களுக்கு 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய். இந்த 4ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் தான் 9ஆம் இடத்திற்கும் அதிபதியாக இருக்கிறார். இந்த 4, 9ற்கான அதிபதி 5ஆம் இடத்துல இருப்பது என்பது பல சிறப்புகளை தரும். பெரிய அளவிற்கு நிலம், வீடு, வாகனங்கள் வாங்க வேண்டும் என்ற முயற்சியில ஈடுபடும் போது அது மிகப்பெரிய வெற்றியை தரும். அதிர்ஷ்டம் உங்களுக்கு இருக்கும். உங்களுடைய தந்தை வழியில உங்களுக்கு பலவிதமான அனுகூலங்கள் ஏற்படும். 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் 12ஆம் இடத்தில் இருந்தால் விபரீத ராஜயோகம் என்போம். அப்படி என்றால் உங்களுக்கு யார் 6ஆம் இடத்து அதிபதி? சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அஷ்டமச்சனி என்று இதனால் தான் கஷ்டப்பட தேவையில்லை. ஏதோ ஒரு விஷயத்திலே தொடர் உழைப்பு,
நல்ல எண்ணம், நல்லவர்களுடைய நட்பு இருந்தால் உங்களை உயர்த்திவிடக்கூடிய அமைப்பை இது நிச்சயமாக தந்து விடுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த சனி மற்றும் செவ்வாய், சுக்கிரன் குரு, சூரியன் குரு, செவ்வாய் குரு, சுக்கிரன் சூரியன் இணைப்பு எல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ராஜ யோகம். யோகம் என்றால் இணைவு. இந்த இணைவில ராஜயோகத்தை தரக்கூடிய அமைப்பை தந்து விடுகிறது. அது மட்டுமல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கான நலம், சூரியன் குரு சுக்கிரன் செவ்வாய் இணைவில பேர் யோகம். இதன் மூலமாக நல்ல புகழ் மற்றும் இதுவரை இருந்த ஒரு கடின சுபாவத்திலிருந்து ஒரு நல்ல சுபாவம் கிடைக்கும். ஆனால் இந்த குரு பகவான் இருக்கக்கூடிய நிலை 11ஆம் இடத்துல வக்கரம் பெற்று இருக்கக்கூடிய அந்த நிலை, அதை பார்க்கும்போது இந்த நாட்களினுடைய துவக்கம் 7, 8, 9 ஆகிய நாட்கள் ஜனவரியிலே பார்க்கும்போது ஒரு சாதுவை, ஒரு முனிவரை போன்று நீங்கள் இருக்க வேண்டும். அதுதான் முதலே சொன்னேன். உங்களுக்கு தெரிந்த விஷயம் என்றாலும் கூட தேவையில்லாதவருக்கு தேவையில்லாத விஷயத்தை சொல்லாமல் இருப்பது மிக முக்கியம். அதேபோல் 13 ஜனவரியில சுக்கிரனுடைய பெயர்ச்சி என்பது இருக்கும். அதே போல் அதை தொடர்ந்து சூரியனும் பெயர்ச்சி தைச்சூரியனாக மகர சூரியனாக இருப்பார். மகர சூரியனுடைய நட்சத்திரத்திலேயே மகரத்தில் சென்றிருப்பது என்பது 6ஆம் இடம் என்றாலும் கூட அற்புதத்தை செய்வார். இந்த சூரியன் சுக்கிரன் இணைவு இப்போது அந்த கால இந்த நாட்களிலுடைய மார்கழி மாத கடைசியிலே ஜனவரி மத்திய வாக்கிலே பார்க்கும்போது குரு புதன் இவை எல்லாம் இணைந்து விபரீத ராஜயோகத்தை நிச்சயமாக அள்ளி தரக்கூடியது. செவ்வாய் தரக்கூடிய யோகம், செவ்வாய் குரு தர்ம கர்மாதிபதி யோகத்தை தந்துவிடக்கூடிய அற்புதம். ஆகையினால இந்த குருமங்கலம் தொடர்ந்து இருப்பது என்பது உங்களுக்கு தேவையான தெம்பு, தைரியம், ஒரு விஷயத்தை செய்வதற்கான அனைத்து ஆற்றலையும் உங்களுக்கு நிச்சயமாக அள்ளித்தரக்கூடிய அற்புதம் என்பது தொடர்ந்து இருக்கும். புதிய உறவு, புதிய வரவு, இது திருமண உறவாக இருக்கலாம் அல்லது திருமணமாகி குழந்தை வரக்கூடிய ஒரு அமைப்பும் ஏற்படலாம். இந்த வாரத்தை பொறுத்தவரை குடும்பத்துல சுப நிகழ்வுகள், அதுதான் திடீர் சம்பவம் என்று சொன்னேன், காத்திருக்கு. திருமண உறவு, குழந்தை வரம் என்ற சுப நிகழ்ச்சிகளுக்கு வாய்ப்பு இருக்கிறது. சிறிய உழைப்பில பெரிய லாபங்களை தரக்கூடியது கூட அற்புதம். இந்த வாரத்துல அதிகப்படியான உழைப்பு நீங்கள் சாதாரணமாக செய்வதை விட சற்று குறைந்த உழைப்பு அப்போதும் கூட மிகப்பெரிய தன லாபத்தையோ மகிழ்ச்சியோ தந்துவிடக்கூடிய அமைப்பு. 3 மற்றும் 10ஆம் இடத்திற்கான அதிபதி சுக்கிரன் தன லாபங்களை அள்ளித் தருவார். ஆனால் மற்ற கிரகங்களுடனே இருப்பது சற்று கூடுதல் உழைப்பு என்பது இருக்கும். வேர்வை சிந்தக்கூடிய அல்லது மூளையை கசக்கி பிழிந்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். வீடு வாகன யோகம் என்பது இருக்கும். அப்படி இல்லை என்றாலும் இதுவரை வாங்கியிருப்பீர்கள். அப்படி இல்லை என்றாலும் இந்த வாரம் தொட்டு அது நடப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகளை அள்ளித்தரக்கூடிய கிரக நிலைகளாக அற்புதமாக அமைகிறது. சிம்ம ராசிக்கு அரசு வேலைக்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வாய்ப்பு இருக்கிறது என்று ஜோதிடம் கேட்டுவிட்டோம் என்று சும்மா இருந்தால் அந்த வாய்ப்பு வீட்டின் கூரையை திறந்து வந்து குபீர் என்று ஒரு அப்பாயின்மெண்ட் ஆர்டரை அச்சடித்து உள்ளே போடாது. அதற்கான உண்மையான முயற்சி எடுக்க வேண்டும். அந்த முயற்சி இதற்கு முன்னரே நீங்கள் துவங்கி இருக்க வேண்டும். அஷ்டமச்சனி காலத்துல ஏதேனும் ஒரு கஷ்டத்தை தொடர்ந்து நீங்கள் ஈடுபட்டு கொண்டிருந்தீர்கள் என்றால் ஒன்றை முடித்தாக வேண்டும் என்று அதற்கான இனிய செய்திகளை தரக்கூடிய வருடமாக இந்த 2026 இருக்கும். சனி பகவான் அஷ்டம நிலையிலேயே தெம்போடும் விவேகத்தோடும் இருந்து உழைப்பிற்கேற்ற உன்னதத்தை தருவதற்கான, மறைந்த விஷயங்களிலிருந்து வெற்றியை தருவதற்கான வாய்ப்பை தருவார். ஆராய்ச்சி போன்ற படிப்புகளிலே அஷ்டம சனி 8ஆம் இடத்துல இருக்கும்போது இருக்கும் இடத்திலே அற்புதங்களை செய்வார். ஆகையினால் அதற்கான முயற்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது. 4, 9ற்கான அதிபதி செவ்வாய். ஏதேனும் அலைச்சல், குடும்பம் சார்ந்த விஷயம், திருமணம் சார்ந்த விஷயம் அல்லது சொந்தக்காரர்களுடைய ஏதேனும் ஒரு முக்கிய குடும்ப நிகழ்ச்சிகளுக்கு அல்லது நட்பு வட்டாரத்துல திடீரென்று ஏற்படக்கூடிய ஏதேனும் ஒரு நல்லதோ கெட்டதோ அது போன்ற விஷயங்களுக்கு அலைச்சல்களை தரக்கூடியதா இருக்கும். அதை பற்றி கவலை தேவையில்லை. சென்று வர வேண்டிய விஷயம்தான். செவ்வாய் 4க்கு 9க்கு உரியவன் 5ல இருக்கும்போது ஒரு அலைச்சல் எல்லாம் ஏற்படத்தான் செய்யும். ஆனாலும் சென்ற இடத்துல தேவையற்ற பேச்சு, தேவையற்ற வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது. சட்டத்திற்கு உட்பட்ட செயல்களை மட்டும் செய்வது, இல்லை என்றால் சும்மா இருப்பது. கூடிய மட்டும் பிரச்சனைகளை தவிர்ப்பது நல்லது. சிம்ம ராசிக்கு 8ஆம் வீட்டுல அஷ்டமத்துல சனி. ஆகினால் பணி வேலை செய்யக்கூடிய இடங்களில உங்களுடைய கோபதாபத்தையோ உணர்ச்சிகளையோ காட்டிக்கொள்வதோ, தான் என்ற அகந்தை மமதியை வெளியிடுவதோ அதுல முற்றிலும் விலகி இருந்தால் வெற்றி என்பது நிச்சயமாக உங்களை பற்றும். அது மட்டுமல்ல, கேது உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய கோச்சார ரீதியில இருக்கிறார்.
அதனால் பற்று அற்ற நிலையிலே இருந்தால் உங்களை வெற்றி என்பது பற்றி கொள்ளும். சக ஊழியர்களை நம்பாதீர்கள். பயண வழிகளிலோ அல்லது எங்கேனும் உங்களோடு இருப்பவர்கள் உங்களை எளிதிலே ஏமாற்றக்கூடிய ஒரு அமைப்பை இந்த வாரம் காட்டுகிறது. ஆகையினால் கவனம். அவர்களுடன் ஏதேனும் ஒரு சண்டை கூட வரலாம். ஆகையினால் சண்டை சச்சரவை தவிர்ப்பது நல்லது. இல்லை என்றால் உங்களுடைய உணர்ச்சி கோபத்தை காட்டி அடுத்தவர் செய்த தவறுக்கு உங்களுடைய பெயரை கெடுத்துக் கொள்ளக்கூடிய கோபக்காரன், கோபக்காரி என்ற பெயர் வந்துவிடும். எப்போதுமே உங்களுக்கு வெற்றி வேண்டும் என்றால் தன்னம்பிக்கையோடு இருக்க வேண்டும். தான் என்ற நம்பிக்கை என்பது ஆதிக்க போக்கு. அதை தகர்த்தெறிந்து வெற்றி பெற வேண்டிய வாரம். சிம்ம ராசியிலிருந்து 7ஆம் இடத்திலே, சிம்ம ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். ஆகையினாலே உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களிலே ஒரு முன்னேற்றம் வேண்டும் என்று தொடர்ந்து முயற்சி. எந்த அளவிற்கு உயர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நல்ல முயற்சி என்பது இருக்கும். அந்த முயற்சி வெற்றியை தரும். தன்னம்பிக்கையோடு சுற்றியுள்ளவர்கள் உங்களை என்ன சொன்னாலும் சரி, சற்றும் உங்களுடைய நிலைகளிலிருந்து மாறாது நல்ல ஒரு வழிகாட்டுதல், பெற்றோர், பெரியோர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நடக்கிறீர்கள் என்றால் வெற்றி. முரண்பாடு அல்லது சாதகமற்ற சூழ்நிலை என்றால் அதிலிருந்து தள்ளி இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். குடும்ப உறுப்பினர்கள் அல்லது நெருங்கிய உறவுகள் அல்லது பாட்டி, தாத்தா போன்றவர்களுடைய உடல்நிலையிலே சற்று சிக்கல் என்பது இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும். அதனால் ஒரு பயணம் என்பது ஏற்படலாம். அதற்காக சில செலவுகள் கூட ஏற்படக்கூடிய வாய்ப்பை காட்டுகிறது. ஆகையினால் குடும்ப உறுப்பினர்களுடைய உடல்நலத்தை சார்ந்த விஷயத்திலே சற்று கூடுதல் அக்கறை, கூடுதல் கவனத்தோடு இருப்பது, இது உங்களுக்கு இல்லத்திலே மரியாதை, பேரையும் நல்ல பெயரையும் உங்களுக்கு வாங்கி தரும். சிம்ம ராசிக்கு இந்த 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு உங்களுக்கு திடீரென்று ஏதேனும் ஒரு பணத்தை தரக்கூடிய அமைப்பும் ஆச்சரியமும் கூட வரக்கூடிய அந்த அமைப்பு என்பது இருக்கும். பணம் வரக்கூடிய சம்பவங்கள் நிகழும். ஆகையினால் இப்படி பணம் வரும்போது எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று தேவையற்ற பொருளை வாங்குவது, தேவையற்ற வீண் செலவுகளை செய்வது என்று தவிர்த்து நல்ல விஷயம், நல்ல ஆலோசனையோடு ஒரு முதலீடுல ஈடுபடுவது, முக்கிய பணம் சார்ந்த ஒப்பந்தங்களில் ஈடுபடும் போது பெரியோருடைய ஆலோசனை, நல்ல ஆலோசனை கேட்டு நடப்பது வெற்றியை தரும். உடல்நலம் சார்ந்த விஷயத்திலே நிச்சயமாக ஏதேனும் உடல்நல கோளாறு என்று தென்பட்டால் ஓவர் த கவுண்டர் மெடிசன் வாங்காமல் மருத்துவரை அணுகி எது சரி எது சரியில்லை என்பதை தெரிந்து அறிந்து வாங்குவது, அதற்கேற்ற மருத்துவம் பார்ப்பது நல்லது. வியாபாரம் இந்த வாரத்திலே நன்றாக இருக்கும். காதல், அன்பும் அரவணைப்பும் இருந்தால் காதல் ஓங்கி நிற்கும். ஆனால் சிம்மராசியின் பண்பே சற்றென்ற கோபம். சற்றென்ற கோபம் இருந்தால் சற்றென்று விட்டு போகும் காதல். ஆகையினாலே விட்டு கொடுத்து வாழ்வது சிறப்பென்பதை மனதிலே நினைத்து செயல்படுவது வெற்றி. கல்வி, உடல் நலம் மிக முக்கியம். அதை காத்து எதிலும் உற்சாகம் இழக்கக்கூடாது. மாணவர்கள் எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என புரிந்து செயல்பட வேண்டிய நாட்கள் இந்த மார்கழி முழுக்க, தை துவங்கும் வரை. மாணவர்கள் பல்வேறு வகையான கேளிக்கைகள், விருந்துகள், தேவையற்ற பிற செயல்பாடுகள் என்று உங்களை நீங்களே சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கு ஏதேனும் புதிய வழிகளை கண்டீர்கள் என்றால் அது நம்பி ஏமாற்றக்கூடிய வழி என்பதை பின்னர் புரிந்து பயனில்லை. இதை கேட்டு தெளிந்து கொள்ளுங்கள். கல்வியிலே ஓரளவிற்கு நாட்டம் குறையக்கூடிய அமைப்பு. ஆகையினால் கல்வியில் மும்மரமாக உங்களுடைய நாட்டம் என்பது இருக்கும். பள்ளி ஆனாலும், கல்லூரி ஆனாலும், கல்லூரியை தாண்டிய கல்வி ஆனாலும் உங்களுடைய வேலைகளை முடித்த பின்புதான் கேளிக்கைகள் அல்லது விருந்து என்று கலந்து கொள்ள வேண்டும். 6 ஜனவரி முதல் 8 வியாழக்கிழமை இரவு வரை 12ஆம் அதிபதி சந்திரன் ராசியிலே கேது ராகு இணைவு. இது கேம துரும யோகத்தின் அமையும். அதனால் பொறுமை, அமைதி இது இரண்டும் வேண்டும். பொறுமை, அமைதி இருந்தால் வேலையிலே வெற்றி ஏற்படும். அதற்காக பொறுமையாக இருக்க சொன்னார்கள் என்று சாப்பிடுவதற்கு 2 மணி நேரம் பொறுமையாக ஒரு அரிசியாக எடுத்து வாயில் போடுவது, இது போன்ற செயல்களில் ஈடுபட்டீர்கள் என்றால் அதற்கு பெயர் காலம் தாட்டுதல். நெடுநீர், மறதி, மடி, துயில் இந்நான்கும் கெடுநீரார் காமக்கலன் என்பார்கள். ஆகையினாலே இந்த நேரத்தில் தேவையற்ற விஷயங்களை தேவையற்ற நிலையிலிருந்து செய்யக்கூடாது. எது தேவையோ அதை செய்யலாமே தவிர தேவையற்ற விஷயங்களில் அகன்றிருப்பது, எதை எந்த நேரத்துல எந்த அளவு நேரத்திற்குள் செய்ய வேண்டுமோ அதற்குள் செய்ய வேண்டும். பழைய பிரச்சனைகளை பேசக்கூடாது. சிறு பிரச்சனைகளை கண்டு கேட்டு மன அழுத்தம் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. நிச்சயமாக பழைய விஷயங்களை விட்டு புதிய விஷயங்களை நினைத்து வெற்றிக்கான வழியை காணணும்.
சூரியனுக்கு அர்க்கியம் செய்வது, துர்க்கை அம்மன் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைகளிலே முருகனுக்கான வழிபாடு, இவையெல்லாம் ஏற்றத்தை தரும். ஜனவரி 13 சுக்கிரன் அவர் மகர ராசிக்கான பெயர்ச்சி. சுக்கிரன் 6ல் இருப்பது என்பது சில நேரங்களிலே ஏதோ தேவையில்லாத ஒரு மனதிலே ஏதோ ஒரு விஷயம் கவலை போன்று இருந்து கொண்டிருக்கும். இருக்கக்கூடிய இடத்திலிருந்து வெளியூர் சென்று வருவதற்கான ஏதோ ஒரு வாய்ப்பு ஒன்று அமைந்துவிடும். ஆகையினால் இந்த சுக்கிரன் 5லிருந்து 6ஆம் இடத்திற்கு வரும்போது பொதுவிலே இதெல்லாம் நடக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு ஒரு பயணம் என்பது ஏற்படும். அந்த பயணங்களினால் ஆதாயங்கள் இருக்கும். சுக்கிரன் என்பவர் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 10ஆம் வீட்டிற்கான அதிபதி. 6ஆம் வீட்டிலே இருக்கிறார். ஆகையினாலே அரசு அல்லது அரசியலிலே உச்சம் உள்ள விஷயங்களிலே ஏதேனும் ஒரு அனுகூலம் வேண்டும் என்றால் அதற்கான ஒரு முயற்சி, அது தொழில் சார்ந்த விஷயமாக இருக்கலாம், உங்களுடைய வேலை சார்ந்த விஷயமாக இருக்கலாம். ஏனென்றால் 3, 10க்கான அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கும்போது அந்த இடத்திலே சூரியனும் இருப்பார். வெகு விரைவிலேயே புதன் செவ்வாயும் இணையக்கூடிய காரணத்தினால் சற்று அலைச்சல் என்பது இருக்கும். இருந்தாலும் அலைச்சலில் வெற்றி என்பது இருக்கும். அலைச்சலின் காரணமாக திருப்தியின்மை என்ற இந்த நிலை இருந்தாலும் கூட இதன் காரணமாக ஏற்படக்கூடிய நீண்ட நாட்களுக்கான லாபம் என்பது மிக சிறப்பானதாக அமையும். ஆகையினால் இந்த அலைச்சல் போன்ற நிகழ்வுகள் இருக்க வாய்ப்பு இருக்கும். தொழில் மற்றும் வேலையில ஒரு சர்வீஸ் மைண்ட், நம் கடமையை செய்வோம் என்று செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் வெற்றி என்பது உங்களை தேடி வரும். அதனால் உங்களுடைய வேலைகளை சரிவர பாருங்கள். மகர ராசியிலே சுக்கிரன் சஞ்சரிக்கக்கூடிய காலமானது பெரிய அளவுக்கு நீங்கள் சேமிப்பு செய்ய வேண்டும் முடியவில்லை என்றாலும் கூட, குடும்பத்திற்காக வீட்டிற்காக ஏதேனும் ஒரு செலவுகள் செய்து கொண்டிருந்தாலும் கூட சேமிப்பு சிறிதளவாவது உயரக்கூடிய அமைப்பை இந்த 6ஆம் இடத்து சுக்கிரன் உங்களுக்கு நிச்சயமாக தரும். உறவுகளிலே, நெருங்கிய உறவுகளிலே புரிதல் என்பது இருக்க வேண்டும். புரிதல் இல்லாத வரக்கூடிய பிரச்சனைகளை விட்டு வாழ்க்கை துணையுடன் சில நேரங்களிலே பனிப்போர் போன்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது போன்ற நிலைகளிலே விட்டு கொடுத்து பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். உடல் நலம் மற்றும் மனநலம் ஒன்றோடு ஒன்று இணைந்தது என்று நான் பல பதிவுகளிலே சொல்லியிருப்பேன். ஆகையினால் உடல் நலத்தை பொறுத்தவரை உங்கள் கால்வலி, சளி போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு என்பது நிச்சயமாக இருக்கிறது. ஏனென்றால் ராசியில் கேது இருக்கும்போது ஒரு பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும். இருந்தாலும் கூட இந்த வாழ்க்கையிலே கலிகாலத்திலே பற்று முழுவதுமாக இருப்பது என்பது சாத்தியமில்லை. பொதுவிலே ஆரோக்கியம் சிறப்பாக இருந்தாலும் கூட குடும்ப உறுப்பினர்களுடைய ஏதேனும் ஒரு உடல்நலக் கோளாறு காரணமாக ஒரு மன அழுத்தம், அதனால் செலவு என்று இருந்தாலும் கூட அது வெகு விரைவிலேயே சீராகக்கூடிய அமைப்பு. மாணவர்களை பற்றி முதலிலே சொன்னேன், எதிலுமே கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும். கேளிக்கைகளில் அதிகம் ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும். சூரியனுக்கான அர்க்கியம் செய்வது மிக சிறப்பை தரும். சூரியன் எழுவதற்கு முன்பு எழுவது என்பது உங்களுக்கு பிரகாசமான ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்வதற்கான வாய்ப்பை நிச்சயமாக தரும். அன்பு நேயர்களே, இந்த வாரம் பொறுத்தவரை மார்கழி 21 முதல் மார்கழி 27 வரை, ஜனவரி 5 முதல் ஜனவரி 11 வரை, திங்கட்கிழமை விஸ்வாவசு வருடம் மார்கழி 21, ஜனவரி 5, 9:56 AM வரை திருதியை, அதன் பின்னர் திருதியை, பூசம் நட்சத்திரம் 1:24 PM வரை, அதன் பிறகு ஆயில்யம். நாள் முழுவதும் சித்தயோகம். சீமந்தம், வளைகாப்பு, மாடு வாகனங்கள் வாங்க, குளியல், அதாவது ஒரு ஏதேனும் நோய் இருக்கிறது என்றால் அந்த நோய் தீர குளியல் செய்ய, புதிய தங்க நகை வாங்க, இவற்றுக்கெல்லாம் ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது செவ்வாய்க்கிழமை மார்கழி 22, ஜனவரி 6, 2026, 8:01 AM வரை திருதியை, பின்னர் சதுர்த்தி. ஆயில்யம் நட்சத்திரம் 12:17 PM வரை, பிறகு மகம். நாள் முழுவதும் சித்தயோகம். சங்கடஹர சதுர்த்தி, விநாயகர் வழிபாடு. நிலம் சார்ந்த பிரச்சனைகள் தீரும். செவ்வாய் மற்றும் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாடு செய்யும் போது வம்பு வழக்கு நிலம் சார்ந்த விஷயத்தில் இருந்தால் அவை தீர அதிகப்படியான அருள் கிடைக்கும். அகத்தியர் பிறந்த நாள், சித்தர் வழிபாட்டிற்கு ஏற்ற நாள். திருமங்கையாழ்வார் வேடுவரி உற்சவம், ஸ்ரீரங்கம் உற்சவம். இதை கண்டு, அதாவது நேரிலே சென்று காண முடிந்தவர்கள் காணலாம், இல்லை என்றால் இந்த நாளிலே விஷ்ணுவை, பெருமாளை மனதிலே நினைப்பது என்பது சிறப்புகளை ஏற்படுத்தும். அடுத்து புதன்கிழமை மார்கழி 23, ஜனவரி 7, 6:52 AM வரை சதுர்த்தி, பின்னர் 6:33 மறுநாள் AM வரை பஞ்சமி. இந்த நாள், இந்த பஞ்சமி முடிந்து சஷ்டி துவங்குகிறது. ஆகினாலே
இந்த நாளை பொறுத்தவரை 3 திதிகள் ஒன்றாக கூடுகிறது. அதாவது சதுர்த்தி, பஞ்சமி, சஷ்டி. மகம் நட்சத்திரம் 11:56 AM வரை, பிறகு பூரம் நட்சத்திரம். இன்று புதன் பஞ்சமி இணைவு மற்றும் 3 திதிகள் கூடுவது இந்த நாள் அவமாகும். இந்த நாளில் செய்யக்கூடிய தான தர்மங்களுக்கு பல சிறப்புகள் பன்மடங்கு செய்தது போன்ற ஒரு அருள் உங்களுக்கு கிடைக்கும். எல்லா விதமான ஹோமங்களும் செய்வதற்கு ஏற்ற நாள். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகமாக அமைகிறது. சுப நாள். திருவையாறு தியாக பிரம்மத்திற்கு ஆராதனை, இசை ஞானத்தை ஆராதிக்க ஏற்ற நாள். அடுத்தது வியாழக்கிழமை, மார்கழி 24, ஜனவரி 8. ஷஷ்டி, முழு நாளும் ஷஷ்டி. பூரம் நட்சத்திரம் 12:24 PM வரை, பிறகு உத்திரம். திரிதின ஸ்பிருக், ஒரு திதி 3 நாட்கள் இருக்கிறது. தான தர்மங்களுக்கு இந்நாளும் ஏற்ற நாள். பகல் 12:24 வரை சித்த யோகம், பின்னர் மரண யோகம். முருகன் வழிபாடு. ஷஷ்டி. ஆழ்வார் மோட்சம். அறிந்து அறியாமல் செய்த பாவங்களை போக்கக்கூடிய நாளாக இருக்கும். இந்த நாளிலே பெருமாள் வழிபாடு. திருவாய் மொழி திருநாள் சாற்று முறை. சொர்க்க வாயில் இன்ற நாளிலே அடைக்கப்படும். மாடு வாங்க, பெயர் பலகை, ஏதேனும் ஒரு நிறுவனம் துவங்குகிறீர்கள் என்றால் பெயர் பலகை வைக்க ஏற்ற நாளாக இந்த நாள் இருக்கிறது. அடுத்தது வெள்ளிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் மார்கழி 25, ஜனவரி 9. 7:05 வரை, காலை 7:05 வரை ஷஷ்டி, பின்னர் சப்தமி. உத்திரம் நட்சத்திரம் 1:40 PM வரை, பிறகு ஹஸ்தம். நாள் முழுவதும் சித்த அமிர்த யோகம். நல்ல காரியங்கள் செய்ய இந்த நாள் முழு சுப நாளாக இருக்கிறது. புஷ்ய மாதம் என்று தெலுங்கிலே சொல்வார்கள். நல்ல காரியங்கள் செய்யலாம். திருமணம் சார்ந்த விஷயங்கள் துவங்குவதற்கு ஏற்ற நாளாக அமைகிறது. சீமந்தம், வளைகாப்பு, வித்யாரம்பம், சோறுட்ட, நகை வாங்க, பயணங்கள் செய்ய ஏற்ற நாள். பெருமாள் கோயில்களுக்கு, அந்த கோயில்களில் பார்த்தீர்கள் என்றால் இன்று 1000 பாசுரங்களை, மீதமுள்ள 1000 பாசுரங்கள், பகல் 10 ராப்பத்தில் 3000 பாசுரங்கள் படிக்கப்பட்டிருக்கும். மீதமுள்ள 1000 பாசுரங்கள் படிக்கப்பட்டு இயற்பா சாற்றுமுறை என்று இந்த நாளிலே சொல்வார்கள். இந்த நாளிற்கு மேலும் ஒரு சிறப்பு, தில ஹோமங்கள், தில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாளாக அமைகிறது. அடுத்தது சனிக்கிழமை, மார்கழி 26, ஜனவரி 10, 2026. 8:24 AM வரை சப்தமி, அதன் பின்னர் அஷ்டமி. ஹஸ்தம் நட்சத்திரம் 3:39 PM வரை, பிறகு சித்திரை. நாள் முழுவதும் மரண யோகம். சுபகாரியங்களை தவிர்க்க இந்த நாள். சுபகாரியங்கள் செய்தால் நன்மைகள் ஏற்பட வாய்ப்பில்லை. அஷ்டகா என்று பஞ்சாங்கங்களிலே இந்த நாளுக்கு போட்டிருக்கும். அதனால் சிரார்த்தங்கள் செய்யலாம். காலாஷ்டமி, தில ஹோமங்கள், சில தர்ப்பணங்கள் செய்ய ஏற்ற நாள். மேலும் பிரம்மஹர்த்தி தோஷம் விலகுவதற்கு தேவாஷ்டமி என்ற இந்த நாளில் சிவனுக்கு பகல் முழுவதும் விரதம் இருந்து பசு நெய் மட்டும் சிறிதளவாவது உண்டு அடுத்த நாள் காலை பாரணை செய்து அந்த விரதத்தை முடிப்பது என்பது பிரம்மஹத்தி தோஷம் விலகும். அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை, மார்கழி 27, ஜனவரி 11, 10:20 AM வரை அஷ்டமி, அதன் பின்னர் நவமி. சித்திரை நட்சத்திரம் 6:12 PM வரை, பிறகு சுவாதி. நாள் முழுவதும் சித்த யோகம். கர்ப்போட்ட முடிவு நாள். கூடாரை வள்ளி. இந்த கூடாரை வள்ளி என்றால் என்னவென்றால், நாம் ஆண்டாளை பற்றி அறிந்திருப்போம். கூடாரை வள்ளி என்பது பெருமாள் கோயில்களிலே மார்கழி மாதம் 27ஆம் நாள் கொண்டாடக்கூடிய ஒரு சிறப்பு. இந்த நாள் கூடாரை வெல்லும் கோவிந்தா என்று பாடக்கூடிய அற்புதத்தில் ஒரு மிக சிறந்த நாள். இந்த நாளில் சர்க்கரை பொங்கல், அக்கார அடிசல் என்பார்கள். இந்த அக்கார அடிசல் பெயர் சொன்னாலே வாயில் எச்சல் ஊறும், அப்படி ஒரு செய்முறை. மூட நெய் பெய்து முழங்கை வழிவார என்று நெய் அந்த அளவிற்கு விட வேண்டுமா. அப்படியே பொங்கல், சக்கரை பொங்கல் கையில் எடுத்தால் அந்த நெய் சொட்டி முழங்கை வரை கீழே முட்டி வழியாக சொட்டுமாம். அப்படி ஒரு சர்க்கரை பொங்கலை செய்து அக்கார அடிசல் செய்து வழிபடக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. கர்ப்போட்டம் முடியக்கூடிய நாள் அன்வஷ்டகா. அடுத்து திங்கட்கிழமை, மார்கழி 28, ஜனவரி 12, 12:43 PM வரை நவமி, அதன் பின்னர் தசமி. சுவாதி நட்சத்திரம் 9:05 PM வரை, அதன் பிறகு விசாக நட்சத்திரம். அமிர்த யோகம், அதன் பின்பு மரண யோகம். ஆகையினாலே சுவாதி நட்சத்திரம் இருக்கும் வரை 9:05 PM வரை அமிர்த யோகமாக இருக்கிறது. அடுத்தது ஜனவரி 13, மார்கழியில 29ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை.
3:18 PM வரை தசமி, அதன் பின்னர் ஏகாதசி. விசாகம் நட்சத்திரம் 12:06 AM வரை, அதன் பிறகு அனுஷ நட்சத்திரம். மரண யோகம் என்பது 12:06 AM வரை மரண யோகம், அதன் பின்பு சித்த யோகமாக அமைகிறது. அடுத்தது ஜனவரி 14. ஜனவரி 14 மார்கழி 30 புதன்கிழமையாக அமைகிறது. இந்த நாள் முழுவதும் சித்த யோகமாக அமைகிறது. இந்த நாளிலே சுப நாள், மகர ரவி 3:07 பகல். இந்த நாளிலே புத அனுராதா, ஏனென்றால் புதன் மற்றும் அனுஷ நட்சத்திரம் சேர்வது என்பது புத அனுராதா. சூன்ய திதி போகி பண்டிகை, உத்தர அயன புண்ணிய காலத்தினுடைய துவக்கம். திருக்கணிதத்தினுடைய அடிப்படையில இந்த நாள், இந்நாளிலே பொங்கல் வைக்க ஏதுவான நேரம் என்பது காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரை. ஆகையினால் இது திருக்கணிதத்தின் அடிப்படையிலே பொங்கல் பண்டிகை. ஆனால் பொதுவில தமிழ்நாட்டில அடுத்தது வியாழக்கிழமை 15 ஜனவரி தை 1 அமைவது. ஆகையினால் இந்த நாள் கரிநாளாக இருந்தாலும் கூட வாக்கியத்தின்படி பொங்கல் பண்டிகை. இந்த நாளிலே பொங்கல் வைக்க சரியான நேரம் என்பது 9:45 முதல் 11 மணி வரை. அன்பு நேயர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது என்றால் லைக் செய்யுங்கள். மற்ற உங்களுடைய உற்றார், உறவினர், நண்பர்கள் என்று உங்கள் நலம் விரும்பும் மற்றும் நீங்கள் அடுத்தவரின் நலம் விரும்புகிறீர்கள் என்றால் அவர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு என்பது இன்றியமையாதது. நன்றி.